வேதம் கேட்போம். எரேமியா 19ஆம் அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோடே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வரப்பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததுமில்லை, சொன்னதுமில்லை, இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதுமில்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத்தென்றும் இன்னோமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கென்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினாலும் விழப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாக்கவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்கப் போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி உன்னோடே கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி, திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பேத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். எந்த வீடுகளின் மேல் வானத்தின் சகல சேனைக்கும் தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளாகிய எருசலேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தேர்ப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல் தீட்டுப்பட்டவைகளாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பின்பு எரேமியா கர்த்தர் தன்னை தீர்க்க தரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.